ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, கிச்சன் க்ளீனிங்கும் கிச்சன் செல்ஃப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் நான் அப்படி என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ தான் கிச்சன் க்ளீன் பண்ணாலும் மறுபடியும் நம்ம ஏற கட்டும் போது, யூஸ் பண்ணும் போது, சமைக்கும் போது மறுபடியும் க்ளீனாக பண்ணால் கூட எப்படி சொல்கிறது, டர்ட்டியாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து கவுண்டர் டாப்பு வந்து ரொம்ப சின்னது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த சைடும் ஒரு கேஸ் இங்கே வந்து ஒரு 2 பேர், அப்படி 3 பேர் அதுக்குள்ளே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் திரும்பி நம்ம வீடியோ எடுக்க எல்லாத்துக்கும் கஷ்டம். இப்படி இருக்கும்போது இங்கே வந்து நான் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் இது சின்னதாக இருக்கா, சமைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, அதனால் வந்து அடிக்கடி ரொம்ப க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்திரம்லாம் ஓவராக போடா ரொம்ப நெருக்கி இருக்க மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மீஷோவில் நான் வாங்கின ப்ராடக்ட்டும் டிமார்ட்டில் வாங்கின ப்ராடக்ட்டும் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கொஞ்சம் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீதி வந்து வர வேண்டியதும் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் மீஷோவில் மறுபடியும் ஆர்டர் போட்டிருக்கேன். கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வர வேண்டியதும் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் இந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே செல்ஃப் இருக்குது இல்லைங்களா, அது வந்து செல்ஃபை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஆர்கனைசேஷன் தான் பண்ணி வைக்க போகிறோம், க்ளீனிங் பண்ண போகிறோம். அதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு வாங்கின கண்ணாடி பாட்டில், சின்ன பாட்டில்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம வாங்கினதை வந்து கொஞ்சம் அடுக்கி செராமிக் ஜார்லாம் ஒரு பக்கமாகவும் கண்ணாடி பொருள்லாம் ஒரு பக்கமாகவும் அடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்க. அந்த மேட்டை காய வச்சு வாஷ் பண்ணி போடுறதுக்குள்ளேயும் இங்கே தண்ணி ஜாஸ்தி ஆகிடுது. ட்ரை மேட்டு போடணும். இதை க்ளீன் பண்ணால் தான் நம்ம செல்ஃப் கிட்டே போக முடியும். ஏன்னா எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டமோட கண்ணாடி பாட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சிங்கில் போட்டு விளக்கும் போது இது கூட சேர்ந்துருந்து கண்டிப்பாக வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து ஃபுல்லாக வெளியே போயிட்டோம், வெளியே சாப்பிட்டுட்டோம். அதனால் நேற்று சமைக்கலை. அதனால் பாத்திரம் வந்து அவ்வளோ இல்லை, இருந்ததும் அப்போவே கையோடு தொலைக்கிடுறேன். இப்போ காலையில் டிஃபன் சாப்பிட்டது தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை மட்டும் கழுவி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கிட்ட போயிடலாம். இன்னைக்கு நல்லா மழை இருக்கும்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா இன்னைக்கு வெயில் தான் அடிக்குது, மழையும் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் சரி அதுக்குள்ளேயே நம்ம வேலைலாம் முடிச்சிடலாம். நேற்றும் அப்படி தான் சொன்னாங்க, முந்தா நேரத்தை அப்படி தான் சொன்னாங்க. இருக்கிற துணியெல்லாம் கடகடன்னு துவைச்சி வாஷ் பண்ணி போட்டோம். ஓகே,
இன்றைக்கும் மழை இருக்குது அப்படின்றாங்க. சரி, நம்ம வெயில் அடிக்கும் போதே நல்லா காய வச்சிடலாம் இல்லைங்களா, நம்ம வாஷ் பண்ண இதெல்லாம். ஏன்னா உள்ளே வந்து அவ்வளோ கண்ணாடி ஐட்டம்லாம் வந்து காய வைக்க முடியாது. ஏதோ ஒரு 4ன்னா இங்கேயே வச்சுக்கலாம், நிறையானும் போது நம்ம இங்கே வைக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்திரம் கழுவியாச்சு. இப்போ வந்து கிச்சனை வந்து கீழே இருக்க அந்த பாட்டில் வேண்டாத பொருள்லாம் நம்ம எடுத்துடலாம். நான் மீஷோவில் வாங்கினப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் வந்து இருங்க இப்போ கிட்ட காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டு காமிச்சிருப்பேன். என்னோட சார்ட்ஸ் வீடியோவில் அது இருக்கும், நான் போட்டிருப்பேன். இருந்தாலும் நான் அடிக்கிட்டு காமிக்கிறேன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா மறுபடியும் நான் இந்த மாதிரி மறுபடியும் செராமிக் ஜாரு இது வீட்டாண்ட வாங்கினேன். இதுவும் மீஷோவில் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் நான் வாங்கியிருக்கேன் இப்போது. ஆனால் நான் காமிக்கலை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதில். அதனால தான் இதெல்லாம் வந்து இப்போது இடம் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. இப்போ மறுபடியும் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வாங்கினா தான் இந்த மாதிரி செப்ரேட்டாக கீழேயும் இது மாதிரி மேலே தனித்தனியாக பிரித்து வைக்க முடியுது. பொருளுங்களும் கச்சா மச்சான் இருக்காது, நம்ம அடுக்கி வைக்க ரொம்ப நல்லா இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீஷோவில் இதெல்லாம் நான் வந்து டிமார்ட்டில் வாங்கணும்னு காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லாமே நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிச்சன் டூரில் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன பொருள் எப்படி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இங்கே தான் ஆயில் பாட்டில்லாம் வச்சுருப்பேன். இப்போ வந்து அங்கேருந்து நான் மீஷோவில் வாங்கினேன் இல்லைங்களா, டீ, சுகர், காஃபி அப்படின்னு சொல்லி அந்த கண்டெய்னர் வந்து இங்கே வச்சுட்டேன். நீங்கள் ஏற்கனவே குக்கிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என்னோட சால்ட்டு போடுற ஜாரும் இதில் வந்து காஞ்ச மிளகா போடுறதும் இங்கே அடுக்கி வச்சுட்டேன். இது வந்து டீ தூள் போட்டிருக்கேன். இதுவும் மீஷோவில் வாங்கினதா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படி சப்போஸ் பார்க்காதவங்க மீஷோ வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருப்பேன், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கண்ணாடி பொருள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே ஆயில்லாம் மொத்தமாக இங்கே தனியாக அடுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்டுக்குள்ளே வச்சாச்சு. எனக்கு கேஸ் பக்கத்துலேயே இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு கிச்சன் டூரில் நான் ஃபுல்லாக என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் விலாவரியாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இங்கே இந்த 2 ரேக்கில் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணாடி பொருள்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அதாவது சின்ன சின்ன பாட்டில்லாம் நான் எடுத்துடலான் இருக்கேன். அதை மட்டும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலெலாம் நான் கொஞ்சம் செராமிக் ஐட்டம்லாம் வாங்கினதில் இங்கே தான் வச்சுருக்கேன். சில பொருள்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் கட்லரி ஸ்டாண்டில் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். எல்லாமே என்னோடய நைஃபு எல்லாமே நான் மாற்றி கொஞ்சம் வச்சுருக்கேன், அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஷெல்ஃபில் இருக்கிறது தான் இப்போ மாற்றணும். இதில் இருக்கிறதெல்லாம் ஓகே. இங்கே இருக்கிறது தான் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க வேண்டிய பொருட்கள். வேண்டாதெல்லாம் நம்ம தூக்கி போட வேண்டியதுதான். ஒரு பேப்பரை எடுத்துப்போம். எப்பா என்னதுன்னே தெரியல, ரவை போல். பாருங்க, அதுக்குதான் பாதாம்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. வெளியே வச்சாவே நல்லாவே இருக்கிறதில்ல, அப்படியே பூச்சி அடித்த மாதிரி ஆகிடும். இதெல்லாம் வாஷ் பண்ணியே இருக்குது. இதெல்லாம் நல்லாயிருக்கு, சப்ஜா குட்டி வச்சுருக்கு.
பச்சை பருப்பு அங்கே ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் இங்கே கொட்டி வச்சுருந்தேன். ஓகே, நம்ம இதுக்குள்ளே கொட்டுவோம். இதெல்லாம் யூஸே பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி இப்போது மாற்றி மாற்றி இதில் கொட்டி தான் வைக்கணும். கருப்பு மூக்கடலை எங்கே வச்சுன்னு தெரியலையே. ஓகே. கருஞ்சீரகம் இது வேறு இதில் கொட்டி வைக்கணும். அங்கே இருக்குது. பச்சைப்பயிறு அங்கே இருக்கே. என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா? ஷூ அங்கங்கே பச்சை பருப்பு அதில் ஃபுல்லாக ஆனதுனால மாற்றி தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வைக்கணும். கஸ்தூரி மேத்தி பழசு. சேமியா அங்கே கொடுக்கணும். இப்போ இது மேலெல்லாம் வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டேன். இப்போ இதெல்லாம் மாற்றி வைக்கணும். இவ்வளோதான் தொடச்சி வச்சாலும் டஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. தெரியுதுங்களா? ஓகே. இப்போ இதை வரிசையாக வச்சாச்சு. இதில் பிஸ்கெட் கொட்டி அங்கே வைக்கணும். இது ரெண்டு இப்போதைக்கு இங்கே வைக்கிறேன், அப்புறம் மாற்றிக்கலாம். இப்போ இந்த ரேக் ஓகே.
இப்போ இதுக்கு அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் தூக்கி இங்கே வச்சிருவோம். கருப்பு உளுந்து. ஓகே, அந்த 3 இங்கே வச்சாச்சு. இது உடச்ச கடலை. ஓகே, இங்கே வச்சாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க, மேலே வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்லாம் வச்சுருப்பேன். இதெல்லாம் வந்து நான் செகண்ட் ரேக்கில் வச்சுருந்தேன். இப்போ தூக்கி மேல் ரேக்கில் வச்சுட்டு இதெல்லாம் வந்து நான் செகண்ட் ரேக்குக்கு மாற்றிட்டேன். இங்கே வந்து கொஞ்சம் செராமிக் ஐட்டம் முக்கால்வாசி இருக்குது. ஒரு 3 மட்டும் தான் நம்மளுக்கு கண்ணாடி பாட்டில் இருக்குது. அதையும் நம்ம எடுத்துகிட்டு செராமிக்காக அங்கேயும் மாற்றிடணும். இதுக்கப்புறம் இங்கே கீழே 3rd ரேக் ஃபுல்லாக வந்து நான் கிளாஸ் ஐட்டமாக வச்சுருக்கேன். மேலே இருந்த அந்த பிளாஸ்டிக் வந்து 4 பாட்டில் வந்து இது பிளாஸ்டிக்னால் அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக டப்பர் வேறு மாதிரி இது. அதனால் நார்மல் பிளாஸ்டிக் கிடையாது. நார்மல் பிளாஸ்டிக் நான் அவ்வளோ யூஸ் பண்ணுறதே கிடையாது. என் கிச்சனில் ஃபுல்லாக வந்து செராமிக்கும் கண்ணாடி பாட்டில் அப்புறமா வந்து இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஃபுல்லாக நம்ம க்ளீனாக அடுக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்க கண்ணாடி பொருளை ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கண்ணாடி இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், கழுவி காய வைக்க வேண்டியது தான். கண்ணாடி பொருள் எப்பவுமே வாஷ் பண்ணி வைக்கும் போது நல்லா புது பொருள் மாதிரி பளபளன்னு ஆயிடுங்க, தெரியுதுங்களா? அழகாக இருக்கும் பார்க்கவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலையில் வந்து எல்லா கண்ணாடி பொருளும் கழுவி எடுத்து வச்சோம். எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நல்லா துடைச்சி எடுத்து வச்சிட வேண்டியதுதான். பாருங்க, அதாவது வாஷ் பண்ண பிறகு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப அழகாகவே இருக்குது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்ப்பீங்க என்னடா காலையில் கண்ணாடியே போடல, இது வரைக்கும் கண்ணாடியே போடல, இப்போ திடீர்னு கண்ணாடி பந்தாக்கு போட்டுருக்கு. பந்தாக்கெலாம் போடல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கொஞ்சம் கிட்ட பார்வை வந்து கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கிட்ட பார்வை தெரியல. அதுக்காக வந்து நான் டாக்டர்கிட்ட பார்த்து தான் கண்ணாடி எழுதி கொடுத்துருந்தாங்க. கண்ணாடி வந்து இப்போ தான் இன்றைக்கி தான் வந்துச்சு. வந்ததுனால என்னை போட்டு கொஞ்சம் வீட்லேயே ட்ரைனிங் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்கு என்னவோ கண்ணாடி புதுசாக போட்ட உடனே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அதனால் சரி போட்டு செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு போட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் அடுத்தடுத்து வீடியோவில் கண்ணாடியோடு வரலாம். கண்ணாடி கழட்டிட்டும் நான் வருவேன். இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் துடைச்சிட்டு அவ்வளோதான். உள்ளலாம் நல்லா காஞ்சிடுச்சு. மேலே மேலே வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அங்கே அந்த வாய்க்கிட்ட மட்டும் தண்ணி அப்படியே நிற்கிது. மற்றபடி நல்லா காஞ்சி சூப்பராக காஞ்சிடுச்சு. பாருங்க, உள்ளே வந்து க்ளீனாக தான் இருக்குது. வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ். சில மூடியெல்லாம் போட்டு காட்டுற வச்சு ஓகேங்களா. இப்போ நான் காமிச்சேன் இங்கே இருக்க எல்லா கண்ணாடி பொருளும் நான் யூஸ் பண்ணுறதுக்காக துடைச்சி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் துடைச்சி வச்சுருக்கேன். சில பாட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டு இதெல்லாம் பாருங்கள், நல்லா ஹெவி வெயிட். இது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.